ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம பரமசிவத்தோட ஐக்கியமாகிறது தான் நம்மளுடைய சிவானந்தத்துக்கு ஆதாரம்னும் யோகத்தினுடைய லட்சியம்னும் நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ ஜீவ சைத்தன்யமாக குண்டலினி ரூபமாக ஒவ்வொரு சரீரத்துலையும் இருக்கிறவ அந்த பராசக்தி தான். பரமசிவன் ஜீவ சிவனாகிறதும் மறுபடி ஜீவ சிவனாக பரமசிவ நிலைக்கு ஏற்றுவிக்கிறதும் தேவியனுடைய திருவிளையாடல் தான். அப்போது ஒவ்வொரு ரூபத்தையும் நம்ம சரீரத்தை அவளோட ஐக்கியப்படுத்திக்கிறது தேவியோட வேலை தான். பவானி பாவனா கம்யா பவாரண்ய குட்டாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினி. இப்போ சம்சாரம் வழி தெரியாத முள்வனம் போல் இருக்குது. அதில் துணையில்லாத போலவாளுக்கு மிகுந்த துன்பம் தரக்கூடியதாக இருக்குது. அந்த துன்பத்தை நீக்கி பயத்தை போக்கி பேரின்ப வீட்டுக்கு அழிச்சுன்னு போய் அமுதம் ஊட்டுறவ அந்த அன்னை பராசக்தி தேவி தான். அப்போது பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபகாங்கிறோம். அதாவது அழற குழந்தைக்கு தாய் எப்படி இறக்கத்தோட அன்போடு தன்னை பார்த்துப்பாளோ அப்படி தன்னை நினைக்கிறவாளையும் அம்பாள் பார்த்துக்கிறாள். அவளுடைய தகுதியை பார்க்கறது இல்லை, அவளுடைய அருள் அப்போ பிரவாகமாக சுரக்கிறது. அவள் எப்படிப்பட்டவா, அவள் கீழானவாளா மேலானவாளான்றத அம்பாள் பார்க்குறதே கிடையாது. அவளுக்கு தேவை பக்தி நம்பிக்கை. அப்போ அவளை வழிபடுறவாளுக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்ற மாதிரி அவளுக்கு அவள் துன்பத்தை அழிக்கவே மாட்டாள். அப்போ ஆனந்தமயத்தை அழிக்கக்கூடவ அந்த தாயார் தான். அதே தான் நம்ம சிவானந்த லஹரியில் பக்தி உண்டு நிதி உண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கம் உண்டு எக்காலமும் பவிசுண்டு தவிசுண்டு திண்டாந்தக்கமாக யம படரென்னும் திமிர மணுகா அப்படின்னு வருது. அப்போது அதை தான் பக்தி மூலமாக நம்ம எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட அடைஞ்சிக்க முடியும். பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாபகா சாம்பவி சாரதாராத்யா சர்வாணி சர்மதாயினி ஷாங்கரி ஸ்ரீகரி சாத்வி சரச்சந்திர நிபானனா சாதோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா. அப்போது அம்பாளை உருவமாக உபாசனை பண்ணலாம், நிர்குணமாக உபாசனை பண்ணலாம். நம்ம இத்தனை நாளை உருவமாக உபாசனை பண்ணதை பார்த்தோம். அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குது, திருவாய் மலர் எப்படி இருக்குது, பாதம் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ இந்த பகுதியில் நிர்குண உபாசனம், அதாவது உருவில்லாத உபாசனையை பற்றி பார்த்துட்டு வரப்போகிறோம். அப்போ ஒவ்வொரு நிர்குண உபாசனையிலையும் தேவியை ஸ்திரீ ரூபமாக தியானம் பண்ணணுன்றது கிடையாது. அதாவது தேவியை ஒரு ஒளியாக தேவி அந்த இடத்துல ஸ்திரீ ரூபம் புருஷ ரூபன்றது போய் நிர்குணமாகும்போது உருவம் இல்லைங்கும்பொழுது தியானமயமாக தேவியை தியானிக்கிற இதில் அப்போ புருஷ ரூபத்துலேயும் இந்த இடத்துல தியானிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தியானம் பண்ணக்கூடியது தான் இந்த நிர்குண உபாசனை. நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிர்வப்ளவா. அப்போ 1000 நாமங்களில் 3 விதமான பிரயோகங்கள் பார்க்க முடியறது நம்மளால். இங்கே விவரிக்கப்படுறது தேவியனுடைய நிர்குண தியானம். அப்போது நிர்குணமாக இருக்க தேவியை ராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, மணியும் அதனுடைய ஒளியும் போல் நிர்குணமான பரம்பொருளே சகுணமாயும் இருக்குது. அதாவது மணியை நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதுலேருந்து வரக்கூடிய நாதத்தை நம்ம பார்க்க முடியறதா? அப்படி தான் அம்பாள் கலந்துருக்கா. அதாவது அவளுடைய உருவமும் இருக்குது, உருவம் இல்லாத தன்மையும் அவகிட்டே தான் இருக்குது. அப்போ பிரம்மமாக இருக்க பொருளே சக்தியாகவும் இருக்குது. கிரியையற்றதாக கருதும்போது அது பிரம்மமாகுது, படைச்சு காய்ச்சி அழிக்கிறது அப்படிங்கும்போது அது சக்தியாகுது. நித்திய முக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்திய சுத்தா நித்திய புத்தா நிரவத்தியா நிரந்தரா. அப்போ நித்தியமா நிர்மலமா நிஷ்கலமா நிராமயமா நிறைவா நீங்கா சுத்தமா தூரமுமாய் சமீபமுமாய், தூரத்தில் இருக்க பொருளும் அதுதான், சமீபத்தில் இருக்க பொருளும் அதான், துரிய நிற சுடரா எல்லாமே தாரகமாய் ஆனந்தமயமாக எல்லாம் தேவி தான் இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியறது. நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதிர் நிரீஸ்வரா நிராகாரா மதினி நிர்மதா மத நாசினி. அப்போது தேவியை ஜோதிமயமாக தியானிக்க முடியறது. நிறைவான வாழ்வில் பரம்பொருளாக திருவருளாக நினைவாக சிந்தை செய்கிறதுக்கு அவளை தியானிக்க முடியறது. இதை தான் நிர்குண உபாசனையினுடைய பலனாக சொல்லியிருக்கா. அப்போது ஒவ்வொன்றும் நிராதாரா நிரஞ்சனா நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரான்றதுன வாயினால் பாடி இந்த நாமங்களை மனசில் சிந்திச்சா கூட நம்மளுக்கு பிழையில்லாத வாழ்க்கை கிடைக்கும், நம்மளுடைய தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.